தமிழ் கலை இலக்கிய பேரவை மாதம் ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள். அந்த கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் சார்ந்த ஒரு செய்திகள், தமிழ் சார்ந்த நுட்பங்கள், இன்றைய தமிழர்கள் எப்படி இருக்கிறார்கள் போன்ற ஒரு செய்திகள் எல்லாம் ஒரு சொற்பொழிவாக, உரையாக, நூல் அறிமுகமாக நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் எங்களை போன்ற மாணவர்களை, எங்களை போன்ற பேச்சாளர்களை, எங்களை போன்ற கவிஞர்களை ஊக்குவிக்கும் வகையாக எங்களுக்கு ஒரு மேடை அமைத்து அந்த மேடையில் எங்களை பேச சொல்வதும், எங்கள் திறமைகள் எல்லாம் பார்ப்பதும், எங்களுக்கெல்லாம் ஒரு கருத்தை, எங்களுடைய கருத்தை பதிய வைப்பதற்கு ஒரு மேடையாக இந்த மேடை இருக்கிறது. அப்படி பார்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில நான் இன்றைக்கு வேண்டாம் மனிதா போதை வேண்டாம் என்கின்ற கவிதை தொகுப்பை, என்னுடைய கவிதையை வாசித்தேன். இந்த கவிதை மூலமாக இந்த போதை எப்படி நம்மளை தாக்குகிறது, அந்த போதையால் ஏற்படும் துன்பங்கள், துயரங்கள் போன்றவை எல்லாம் என் கருத்தில் கொண்டு நான் எழுதிய கவிதையை இன்றைக்கு ஒரு அற்புதமான மேடையில் வாசித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைத்ததற்கு தமிழ் கலை இலக்கிய பேரவைக்கு ஒரு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் தமிழ் கலை இலக்கிய பேரவை இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்த வேண்டும். என்னை போன்ற மாணவர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் ஒரு மேடைகள் அமைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். என் பெயர் மு அசீர் அகமத். நான் தூய வளனார் கல்லூரியில் இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு வேண்டாம் மனிதா போதை வேண்டாம் என்கின்ற தலைப்பில் கவிதை வாசித்தேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ் கலை இலக்கிய பேரவையினுடைய மாதாந்திர கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. மாதம் ஒரு திருச்சி மாவட்டத்தில் ஒரு இளைஞர்களினுடைய தமிழ் திறன் வெளிப்பாட்டை கொண்டு வரத்துக்கு இது போன்ற கூட்டங்கள் அப்படிங்கிறது மிகவும் துணை செய்கிறது. அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம தொடங்குறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அதை யார் வேணாலும் தொடங்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம தொடர்கிறோமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. அப்படி இன்றைய இளைய சமுதாயம் எடுத்துக்கொண்ட விஷயத்தை அல்லது தொடங்கிய ஒரு விஷயத்தை தொடர்வதற்கு மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக தமிழ் கலை இலக்கிய பேரவை இருக்கதான் நான் பார்க்குறேன். அதில் குறிப்பாக சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த கூட்டத்திற்கு பல மாணவர்கள் வந்தது பற்றி எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயத்த சின்ன வயசுலேருந்தே விதைச்சாதான் அது ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக வளரும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் தமிழர் சார்ந்து பல முன்னெடுப்புகளும் அல்லது தமிழ் சார்ந்த பல முன்னெடுப்புகள், பல பேச்சுகள் அப்படிங்கிறது இடம்பெற்றுச்சு. அதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதில் குறிப்பாக என்னுடைய நண்பர் வசீல் போதை பொருள் ஒழிப்பு அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு கவிதை வாசிச்சாரு. அதுபோல ஒரு குட்டி பாப்பா ஒருத்தவங்க அழகா ஒரு பாட்டு பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்கினாங்க. தம்பி ஒருத்தன் அழகா அன்னை மொழியை அழகா அந்த சந்தமில்லை என்ற பாவலது பிரிஞ்சித்தனாரினுடைய கவிதையோடு வரவேற்பதை சொன்னான். இப்போ இப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு கூட்டத்துல என்னை மிகவும் கவர்ந்த, நான் மிகவும் மதிக்கின்ற பாவலதேறு பிரிஞ்சித்தனாரை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்த தமிழ் கலை இலக்கிய பேரவைக்கு நன்றி. தொடர்ந்து இது போன்ற கூட்டங்கள் நடந்துச்சு அப்படின்னா எங்களை போன்ற இளைஞர்கள், எங்களை போன்ற மாணவர்களினுடைய வெளிப்பாடு என்பது தொடர்ந்து வெளிக்கொணரப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. எனவே எங்களை போன்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை, ஒரு நல்ல மேடையை அமைத்து கொடுத்த தமிழ் கலை இலக்கிய பேரவைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் சுஜாதா சஞ்சய்குமார். நான் 3ஆம் ஆண்டு இளம் அறிவியல் இயற்பியல் துறை படிக்கிறேன், தூய வளனார் தன்னாட்சி கல்லூரியில. நன்றி, வணக்கம்.